Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா, a company has 4 categories of employees given by assistant A, clerks C, managers M and an executive officer E. The company provide rupees 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனியில் வந்து 4 category of employee இருக்கு. அது என்னன்னா assistants, clerks, managers and executive officer. இந்த assistants வந்து Aன்னு represent பண்ணுறோம், clerks Cன்னு represent பண்ணுறோம், managers Mன்னு represent பண்ணுறோம் and executive officer Eன்னு represent பண்ணுறோம். அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து அசிஸ்டன்ஸ்க்கு 10,000 ருபீஸும், கிளர்க்ஸுக்கு 25,000 ருபீஸும், மேனேஜர்ஸ்க்கு 50,000 ருபீஸும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh ருபீஸும் சேலரியாக வந்து தராங்க. இஃப் A1, A2, A3, A4 and A5 are assistant, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X is related to Y, where X is the salary given to person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அசிஸ்டன்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்க. அது வந்து A1, A2, A3, A4 and A5. அதே மாதிரி கிளர்க்ஸ் வந்து 4 பேர், C1, C2, C3, C4. அதே மாதிரி மேனேஜர்ஸ் வந்து 3 பேர், M1, M2, M3 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 2 பேர், E1 and E2. அதுக்கப்புறம் ரிலேஷனுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து ரிலேஷன் வந்து இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு Y. இதில் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி, Y வந்து பர்சன். இது வந்து இந்த ரிலேஷனை இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் எப்படின்னா த்ரூ அன் ஆர்டர்ட் பேர் அண்ட் அன் ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் போட்டு எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து சேலரி, அப்போ வந்து ஃபஸ்ட்டு 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh. இதுதான் வந்து சேலரி. இது வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் ஒய் வந்து the people. அப்போ என்ன வரும்? A1, A2, A3, A4, A5 அப்புறம் C1, C2, C3, C4 அப்புறம் M1, M2, M3 அப்புறம் E1, E2. இதான் வந்து X and Y. இப்போ வந்து நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ரிலேஷனுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து X is the salary given to person Y and it is defined by X is related to Y. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேரா எழுதிக்கணும். ஆர்டர்ட் பேரில் ஃபர்ஸ்ட் சேலரி 10,000 கமா அந்த பர்சன் யார்? ஃபர்ஸ்ட் A1. அப்புறம் அதே மாதிரி 10,000 கமா A2. அப்புறம் 10,000 கமா A3. அப்புறம் அதே மாதிரி 10,000 கமா A4. அப்புறம் 10,000 கமா A5. அப்புறம் அடுத்தது 25,000 கமா C1. ஏன்னா வந்து அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குற சேலரி வந்து 10,000, அதே மாதிரி கிளர்க் கொடுக்குற சேலரி வந்து 25,000. அப்புறம் அடுத்து 25,000 கமா C2. அப்புறம் 25,000 கமா C3. அப்புறம் 25,000 கமா C4. அடுத்து 50,000 வந்து மேனேஜர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அதை எடுத்து எழுதிக்கணும். 50,000 கமா M1. அப்புறம் 50,000 கமா M2. அப்புறம் 50,000 கமா M3. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கொடுக்குற சேலரி 1 lakh, அதை எடுத்து எழுதிக்கணும். 1 lakh கமா E1 1 lakh கமா E2. இதான் வந்து ரிலேஷன். இப்போ வந்து நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸோட வேல்யூஸ் முதல்ல எழுதிக்கலாம். 10,000, 25,000, 50,000 அப்புறம் 1 lakh. இதுதான் வந்து எக்ஸ். அடுத்து ஒய் ஓட வேல்யூஸ் எழுதிக்கலாம். A1, A2, A3, A4, A5 அப்புறம் C1, C2, C3, C4 அப்புறம் M1, M2, M3 அப்புறம் E1, E2
இப்போ வந்து நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம்ல அதை வச்சு இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 10,000 இஸ் given to A1, அப்புறம் 10,000 to A2, அப்புறம் 10,000 to A3, அப்புறம் 10,000 to A4, அப்புறம் 10,000 to A5, அப்புறம் 25,000 to C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4, அப்புறம் 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. அடுத்தது 1 lakh E1, 1 lakh E2. இப்போ வந்து நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.